சென்னை ஆலந்தூரில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 1500க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் ஃபெடர்மெண்ட் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகள் சென்னை ஆலந்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 1500க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சிலம்பம் ஆசிரியர் சூரியமூர்த்தி பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிலம்பம் ஆசிரியர் சுதர்சன், சென்னையில் மாணவர்களுக்கு சிலம்பம் கற்றுத்தர தனியிடம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பயிற்சி பண்ணாதானே முதல்ல அந்த மாநில அளவிலான மாவட்ட அளவிலான போக முடியும். பயிற்சியே பண்ணாமல் எப்படி டைரெக்டாக போக முடியும்னு கேட்குறேன். என்னோட கேள்வி அதுதான். பயிற்சி பண்ணுறதுக்கு இடம் இல்லையே. நீங்கள் ஒரு சின்ன ஒரு மாநகராட்சி பூங்காலேயே ஒரு கிளாஸ் எடுக்க போனால் அங்கேயே நிறைய அப்ஜெக்ஷன் இருக்குது. இது எந்த மாஸ்டர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். இதை நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க, இன்னொருலுமே கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் எதுக்குமே நம்ம ஒரு மாநில அளவிலான ஒரு போட்டியை நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு அமைச்சருக்கு நானே சொல்கிறேன், ஓப்பனாக இந்த விஷயத்த சொல்கிறேன். அமைச்சருக்கு நான் 2-3 தடவை நான் பேர் சொல்ல விரும்பலை. 2-3 தடவை நான் ஒரு 1500 குழந்தைங்க 2000 குழந்தைங்களை வச்சு நான் போட்டி நடத்துகிறேன். நீங்கள் அந்த பசங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, பரிசு கொடுத்துட்டு போங்க ஐயான்னு கேட்டேன். இதில் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். அந்த பரிசு கூட கொடுக்கறதுக்கு வரவே இல்லை.